எந்த குழந்தைய நல்ல விதமா வளர்க்க புருஷனை விட்டுட்டு வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போறியோ அந்த குழந்தையே வேலைய காரணம் காட்டி உன்னை வெறுக்கும் போது உன்னையும் உன்னோட குழந்தையும் பிரிக்கிற அந்த வேலை உனக்கு தேவைதானாமா? புருஷனையும் வேண்டான்னு விலகி வந்துட்டு குழந்தையும் வெறுத்த பிறகு அந்த வாழ்க்கையில என்னமா சந்தோஷம் இருந்துட முடியும்? பத்துதோ பத்தலையோ புருஷன் பாடுபட்டு கொண்டு வந்து தர்ற சம்பளத்துல குடும்பம் நடத்தி குழந்தை குட்டிங்களை வளர்த்து ஆளாக்குறதுல தாமா ஒரு பொண்ணுக்கு உண்மையான சந்தோஷம் இருக்க முடியும். இப்ப நீ பெருசா நினைக்கிற படிப்பையே அப்படி ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்ததுனால தானமா படிச்ச. அத நீ மறந்துடாதம்மா. என்னமோமா, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல முடிவெடுக்கிறது உன்னோட பொறுப்புமா. வாமா, குழந்தை தூங்கிட்டாளா? ஆமாமா, எவ்வளவு சொல்லியும் கேக்கல, அங்கேயே தூங்கிட்டா. கொடுத்துருக்கா. சரிம்மா, நான் கிளம்புறேன், வரேன்க்கா. என்னடா செல்லம், ஆன்ட்டி வீட்ல தூங்கிட்டியா? பாஸ், உண்மையான தங்கம் மாதிரியே இருக்கு பாஸ். உண்மையிலே தங்கம் தான். என்ன சொல்றீங்க? அப்படி சொல்லிதானே அவங்க தள்ள கட்ட போறோம். என்னவோ மஞ்சள் பொடி போட்டீங்க, மசாலா பொடி போட்டீங்க, அப்படியே புகை மாதிரி வந்துச்சு. அதுல முக்கிய எடுத்தீங்க, தங்க மாதிரி ஆயிடுச்சு பாஸ். சீக்கிரட்லாம் வெளியே சொல்லக்கூடாது, கம்முனரு. வா போலாம். என்ன வெயிட்ராப்பா, ஐயோ. என்ன எஸ்கேப் ஆயிடுவேன்னு பாத்தீங்களா? நேவர். இந்த ப்ரொஃபசர் எக்ஸுக்கு உயிரை விட வாக்கு சுத்தம் தான் முக்கியம். அப்ப சொன்னபடி ஹைட்ரோ பாம்பு கொடு. விட்டா எகிரிடுவீங்களே. பாம தர முடியாதுங்கிறதுக்காக தான் நீங்க கொடுத்த பணத்துக்கு பதிலா எங்க பாஸ் பத்திரமா பதுக்கி வச்சிருந்த தங்க கட்டிங்களை எல்லாம் கொடுக்க முடிவு பண்ணிருக்காரு. நிஜமாவா? ஆமா, நீங்க கொடுத்த பணம் எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. ஹைட்ரோ பாம்பை எடுக்க முடியல. நீங்க கொடுத்த பணத்தை எப்படி திருப்பி தருது? அதான் என் எதிர்காலத்துக்காக நான் சேர்த்து வச்சிருந்த கோல்டு பிஸ்கெட்டை உங்களுக்கு தரதா முடிவு பண்ணிட்டேன். இதுல 10 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள கோல்டு பிஸ்கெட்ஸ் இருக்கு. என்ன எல்லாம் உங்களுக்கு தான். டேக் இட். இது உண்மையான தங்கம் தானா? என்ன அப்படி கேட்டீங்க? எல்லாம் 24 கேரட் அசல் தங்கம். திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல தங்க கூரை போட்டாங்கல்ல, அப்ப மீந்த தங்கம் இது. நம்புறோம். இதுல ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணிருந்த உன்னை திருப்பதி ஏழுமலையான் இருக்கிற இடத்துக்கு அனுப்பிடுவான், ஜாக்கிரதை. ஓகே. என்ன பாஸ் இப்படி மிரட்டிட்டு போறானுங்க? ஒருவேளை பிஸ்கெட் எல்லாம் போலின்னு கண்டுபிடிச்சிட்டானுங்கன்னா? நோ சான்ஸ். அவங்க வீடு போய் சேர்றதுக்குள்ள போலீஸ் அவங்கள பிடிச்சிடும். எப்படி? இப்படிதான்.
ஹலோ கமிஷனர் ஆஃபீஸ். எஸ் சார். எனி மெசேஜ்? ஆமா, 2 பேரு தங்கத்தை கடத்திட்டு போறாங்க. நீங்க லேட் பண்ணாம உடனே போய் அவங்களை டக்குன்னு பிடிச்சிடுங்க. அடையாளம் சொல்லுங்க. அடையாளம் சொல்றவங்களாம் அவனுக்கு ஒன்றும் பெரிய பர்சனாலிட்டி கிடையாது. ஒருத்தன் குடிமை வச்சிருப்பான், இன்னொருத்தனை பார்த்த உடனே தெரியும் லூஸ் மாதிரி இருப்பான். நீங்க யாரு? சஸ்பென்ஸ். சக்சஸ். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நினைச்சாலே பயமா இருக்கு. சபாஷ், ராணி அழகு நிலையம். யாரானே பார்த்தாலே தெரியுதுல, நீ வேற அதை படிச்சு சொல்லுமா? ஏன் எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற? சில பேருக்கு படிக்க தெரியுமோ தெரியாதோன்னு தான் படிச்சு காட்டினேன். ராணி அழகு நிலையம். பூதலோகத்துல பள்ளிக்கூடத்துல ஹை கிளாஸ் படிச்சவன்னா இந்த அரை வேக்காட அடக்கி வாசிக்க சொல்லு. அப்பா, இனிமே இவங்களுக்கு வேலை கொடுக்கலான்னு வாயை திறந்து சொல்லுவ? சத்தியமா சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். இனிமேலாவது ஏன் பேச்ச கேளு. யோ, முதல்ல நீ ஏன் பேச்ச கேளையா? சும்மா வளவல. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். நீங்க என்ன பண்றீங்க? கீழே ஒரு போர்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு படி மேல நல்ல பார்வையா இந்த ராணி அழகு நிலையம் போர்ட மாட்டிடுறீங்க. சரிங்க மேடம். நீங்க போங்க. பாப்பா. என்னங்க செய்யற தொழில தான் காப்பி அடிக்கிறான்னா பேனர்லயமா காப்பி அடிக்கணும்? அதே எழுத்து, அதே கலரு, அதே போர்டு, சுய புத்தியே இல்லாத ஜென்மங்கள். ஒரு பேனரை வச்சு யாரும் எங்க சுய புத்தியே எடை போட வேண்டாம். நாங்களும் ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதுல கொடி கட்டி பறந்ததுக்கு அப்புறம் எங்க சொந்த புத்தி என்னன்னு மத்தவங்களுக்கு புரியும். அப்ப என்ன தெரியறது? இப்பவே தெரியுதே. ஏய், போட்டியில ஆரம்பிச்ச எந்த தொழிலும் உருப்படவே போடாது. அந்த சரித்திரத்தை நான் மாத்தி காட்டுறேன். என்னமோ போட்டி போட்டின்னு குவிட்டே போறீங்க. அந்த அழகு கலையை நீங்க தான் கண்டுபிடிச்சீங்களா? அதுக்கு நீங்க தான் அத்தாரிட்டியா? இல்ல நீங்க மட்டும் தான் செய்ய முடியுமா? விட்டா உங்க பரம்பரை போட்டோ எல்லாம் மாட்டி வச்சுட்டு லேகியம் விக்கிற மாதிரி குவிட்டே இருப்பீங்க போல இருக்கு. இத பாருங்க, யாரு எந்த தொழில் பண்றாங்கங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த தொழில்ல கடைசி வரைக்கும் நிலையா நின்னு வெற்றி நாட்டுறாங்களாங்கிறதா முக்கியம். அதுக்கு நான் தயார். நீங்க தயாரா? நீயே போட்டிக்கு கூப்பிடுற, நான் என்ன மாட்டேன் என்ன சொல்ல போறேன்? நான் தயார். ஏய், உன் அழகு நிலையத்தை க்ளோஸ் பண்ணி திண்டுக்கல் பூட்டு வாங்கி பூட்டி உன்னை அலங்கோலப்படுத்தி ஓட ஓட விரட்டல. என் பேர் ஆயிஷால, இது என் புருஷன் மேல சத்தியம். ஆயிஷா, உங்க போட்டிக்கு என்ன பலியாகிறிய? நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதனாலதான் உங்க மேல சத்தியம் பண்ணேன். நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சு காட்டுவேன். நான் மட்டும் நான் லேஸ் பட்டவளா? நான் ஜெயிக்கிறதுக்காக என் புருஷனை தீ மிதிக்க வைக்கிறதா வேண்டியிருக்கேன். அதனால கண்டிப்பா நானும் ஜெயிப்பேன். ராணி, கடைசியில நீ ஏன் தலையில கை வச்சிட்டியே? அப்பா, போற போக்க பார்த்தா நம்ம 2 பேத்துல வருத்ததான் பெஞ்சுவா போல் இருக்கு. எனக்கு பொண்டாடி மேல நம்பிக்கை இருக்குடா. ஆயிஷா எப்படியும் ஜெயிச்சிருவாடா. அப்படி சொல்லுங்க. அப்ப ஏன் கதிப்பா? அதோ கதி தாண்டா. ஏமா, மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலியா இருக்குன்னு நினைக்கிறியே, இது எந்த வகையிலமா நியாயம்? வேற வழியே இல்லடா. பாத்தீங்களா உங்க அம்மா உங்க மேல வச்சிருக்க பாசத்தை? இப்பவாது நம்ம வாழணும், நம்ம ஜெயிக்கணும்னு பாடுபடுங்க. அப்போ நீ என்ன கொல்ல துணிஞ்சிட்டியா? என் புருஷனை பத்தியே கவலைப்படாம அவர் தீ மிதிக்கிறதா வேண்டியிருக்கேன். ஆஃப்டர் ஆல் நீங்க ஏன் மாமா, உங்களை பத்தி நான் கவலைப்படுவேனா? போங்க சார், போங்க. ராணி, ராணி, புதுசா ஒரு போர்டு உன் பேர்ல அழகு நிலையம் வெளியில மாட்டிருக்கு. அத பார்த்துட்டு தான் நீ வந்தியா? வா 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 வா. அந்த போர்டு ஒரு படி மேல தானே இருக்கு. ஆமா ஆமா. நான் உங்களுக்கு எல்லாம் சேவை செய்யறதுக்காக தான் அந்த பியூட்டி பார்லரை ஓபன் பண்ணிருக்கேன். உன் மொகரக்கட்டை கொண்டு போய் காட்டு, உரிச்ச கோடி மாதிரி மாத்தி காட்டுவான். ஏய், வைத்திருக்காரங்களுக்குலாம் பதில் சொல்லி என் நேரத்தை என்னால வேஸ்ட் பண்ண முடியாது. எல்லாம் பொறாம. லக்ஷ்மி, ஒரு கஸ்டமரை கூட்டிட்டு வரவங்களுக்கு ஃப்ரீயா ஐப்ரோ, ஃபேஷியல் இதெல்லாம் பண்ணி தரதா இருக்கேன். அப்படியா? நீ என்ன பண்ற? நம்ம ஏரியால இருக்க பெண்கள்கிட்ட எல்லாம் சொல்லி அவங்க எல்லாம் சீக்கிரமா கூட்டிட்டு வா. உடனே கூட்டிட்டு வரேன். அப்பதானே எனக்கு ஃபேஷியல், ஐப்ரோ எல்லாம் ஃப்ரீயா பண்ணி விடுவேன். கண்டிப்பா பண்றேன். நீ சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வரேன். என்னங்க, யாரு என்கிட்ட 5 தடவை ஃபேஷியல் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு குலுக்கல் முறையில தங்க காசு தரப்படும்னு தண்டோரா போடுங்க. யோ,
குளுக்காமலே நான் எல்லாத்தையும் தருவேன்னு நீயும் தண்டாரா போடு. ஏப்பா ஆ, ஏப்பா சீலா, என்னப்பா நம்ம உயிருக்கு நம்மளே கெடு வச்சுட்டோம் வேடா. இப்ப என்னடா பண்றது? வேற வழியே இல்லப்பா. வா தெரு தெருவா போய் அலங்காரம் பண்ணிக்கலையோன்னு போக வேண்டியதுதான். என்ன பண்ணிட்டு இருக்க லில்லி? இன்டர்நெட்ல வேலை வாய்ப்பு விளம்பரம் பார்த்துட்டு இருக்கேன் பாஸ். உனக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷனுக்கு நான் உனக்கு வேலை கொடுத்ததே பெருசு. வேற எந்த எழுச்சவனும் உனக்கு வேலை கொடுக்க மாட்டான். என்ன பாதியில கழிட்டு விட பாக்குறியா? இல்ல பாஸ், நம்ம 2 பேருக்கும் சேர்த்து தான் வேலை தேடிட்டு இருக்கேன். நான் மானஸ்தன். 4 பேர்கிட்ட கையேந்தி பிச்சை எடுத்தாலும் எடுப்பேனே தவிர எவங்கிட்டையும் கை கட்டி வேலை செய்ய மாட்டேன். நான் சொல்றது உன் காதுல ஊயுதா? தலையில இடியே விழுந்துருச்சு பாஸ். என்ன சொல்ற? நம்ம ஜூலிக்கும் ஜீனிக்கும் வர 14ஆம் தேதி அருமநாயகம் வீட்ல கல்யாணமா. உலகத்திலேயே முதல் ரோபோஸ் கல்யாணம்னு அந்த கிழவை நெட்ல விளம்பரம் கொடுத்திருக்கான். வந்து பாருங்க. என் ஜூலிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவ யாரு? உலகத்தின் முதல் ரோபோக்கள் திருமணம். காதலில் விழுந்த ரோபோக்கள் திருமணத்தை நடத்தி வைக்கும் விஞ்ஞானி. ஓ மை காட்! என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்ணு ஜூலி மனசு தெரிஞ்சு என்கிட்ட வந்து சேருவான்ற நம்பிக்கையில நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த ஆள் என்னடான்னா ஜூலி கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்றானா? விட மாட்டேன். இல்லை, அந்த கேவலம் நான் லேஸ்ல விட மாட்டேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஜூலிய மறுபடியும் என்கிட்ட வரவழைக்கல. என் பேர் ப்ரொஃபசர் எக்ஸே இல்ல. அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த ஐடியாக்கல குட்டு. உடனே கொட்டுறதுக்கு ஐடியா என்ன ஹேண்ட்பேக்ல இருக்கு? இருங்க கொஞ்சம் யோசிக்கிறேன். சீக்கிரம் யோசி. பாஸ் இப்படி பண்ணா என்ன? எப்படி? இங்க வாங்க. சபாஷ், அருமையான ஐடியா. அந்த அருமை நாயகம் அலற போறான் பாரு. உடனே இதை செயல்படுத்துறேன். உன்னை நான் சந்தித்தேன், நீ 1000ல் ஒருத்தி. ஜூலி ஜூலி, உன்னை நான் சந்தித்தேன். ஜீனி, ஹாய். கேஸ் தீந்து போச்சுன்னு சொன்னேன்ல, கேஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணியா? சாரி டியர், மறந்தே போயிட்டேன். இதோ இப்பவே ஃபோன் பண்றேன். வர வர உன் மெமரி ரொம்ப வீக் ஆயிடுச்சு. மாஸ்டர் கிட்ட சொல்லி உன்னோட மெமரி கார்டை செக் பண்ணணும். டியர் பாரு, கரெக்டா நம்பர் போட்டிருக்கேன். ஹலோ, கேஸ் கம்பெனியா? நான் விஞ்ஞானி அருமநாயகன் வீட்ல இருந்து பேசுறேன். எங்களுக்கு கேஸ் தீர்ந்து போச்சு. கன்சியூமர் நம்பர் 2050. உடனே அனுப்பி வச்சிருங்க. ஓகே. இப்போ எப்படி? என் செல்லம், யாருக்கு ஜீனி ஃபோன் பண்ண? கேஸ் கம்பெனிக்கு மாஸ்டர். ஓஹோ. ஜீனி பெல் அடிக்குது, யாருன்னு போய் பாரு. ஓகே மாஸ்டர். ஆஹா, போலீஸ் வந்திருக்காங்களே, மாஸ்டர் கிட்ட போய் சொல்லலாம். மாஸ்டர், உங்களை பார்க்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. வர சொல்லு.
மாஸ்டர் உள்ள இருக்காரு, வாங்க. வணக்கம் சார். வணக்கம், வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். நான் R3 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். என் பேர் பரமசிவம். நீங்க விஞ்ஞானி அருமநாயகன்னு எனக்கு தெரியும். இங்க ஜூலிங்கிறது இதோ இதுதான் ரோபோ ஜூலி, என்னோட அசிஸ்டன்ட். என்ன விஷயம்? ப்ரொஃபசர் சிகாமணிங்கிறவரு அவரோட பொண்ணு ஜூலிய நீங்க கடத்தி கொண்டு வந்து அவளோட விருப்பத்துக்கு மாறா நீங்க அடைச்சு வச்சிருக்கதா சொல்றாரு. உங்க பணபலம் ஆள் பலத்தை வச்சு மிரட்டி ஜூலிய ஜீனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதாவும், எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தி பொண்ணை தாங்கிட்ட ஒப்படைக்கணும்னு கோர்ட்ல ஹேப்பியஸ் கார்பஸ் மனு போட்டிருக்காரு. அதான் கோர்ட் உத்தரவுப்படி விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். அவன் நான் கடத்திட்டேன்னு சொன்னது இந்த ரோபோ ஜூலியை தான். நான் கடத்தினேன்னா, அடைச்சு வச்சிருந்தேன்னா, பணபலம் ஆள் பலத்தை காட்டி இந்த ஜூலியை இந்த ஜீனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணினேன்னு நீங்களே அதுகிட்ட கேளுங்க. ஜூலி சொல்லு. சார், என்ன உருவாக்கி வேவ் பார்க்க இங்க அனுப்பி வச்சதே அந்த முட்டாள் சிகாமணி தான். அப்படி இருக்கும்போது மாஸ்டர் என்ன கடத்திக்கிட்டு வந்ததா எப்படி அவரு சொல்ல முடியும்? இந்த ஜீனிய மயக்க காதல் உணர்வுகள் ஃபீட் பண்ணப்பட்ட நிலையில இங்க வந்தனா ஜீனியோட காதல்ல விழுந்து மனசு மாறி இங்கேயே தங்கிட்டேன். எங்களுக்கு மாஸ்டர் கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு, அதான் உண்மை. அந்த சிகாமணி சொல்றதெல்லாம் போய் என்ன நம்புங்க சார். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அவர் என்னடானா இந்த ரோபோ ஜூலிய தான் பொண்ணுங்கிறாரு. நீங்க என்னடானா இந்த ரோபோக்கும் இந்த ஜூலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொல்றீங்க. ஒரே குழப்பமா இருக்கு சார். இங்க என்னதான் சார் நடக்குது? நான் தெளிவா சொல்றேன் இன்ஸ்பெக்டர். சிகாமணிங்கிற ப்ரொஃபசர் எக்ஸ் ஒரு காலத்துல என்கிட்ட அசிஸ்டண்டா தான் இருந்தான். அவன் செஞ்ச சில தவறுகளால நான் அவனை விரட்டி விட்டுட்டேன். இப்போ அவன் என்கிட்ட இருக்கிற ஹைட்ரோபாமை திருட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு முயற்சியாதான் இந்த ரோபோ ஜூலிய இங்கே அனுப்பியிருக்கான்.